Hello coders, welcome to our channel Race Techie and also welcome to our JavaScript series Tamil JavaScript. ஸோ லாஸ்ட் ஃபியூ வீடியோஸாக நம்ம நிறைய பேசிக்கான விஷயத்தை கற்றுக்கிட்டோம். ஸோ அதான் வந்து பார்ட் 1 JavaScript, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம டெவலப் பண்ணுறதுக்கான டைம் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம் JavaScriptல, ஓகேங்களா? ஸோ இந்த பார்ட் 2ல் வந்து நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ண போகிறோம். ஃப்ரம் ஸ்டார்டிங் நம்ம இந்த எபிசோடில் கன்சோல் எப்படி யூஸ் பண்ணுறது, console.log_off அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்லேருந்து நம்ம கன்சோலில் பிரிண்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் HTML கூட எப்படி லிங்க் பண்ணுறது, தேர்டாக பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது ரொம்பவே பேசிக்கான இம்பார்ட்டண்டான விஷயம். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா console.log_off, ஓகேங்களா? ஸோ கன்சோலில் நம்ம ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணணும்னா இது யூஸ் பண்ணணும், இந்த லைன் ஆஃப் கோட் யூஸ் பண்ணணும். ஸோ டு ரைட் ஏ மெசேஜ் அந்த கன்சோல், ஒரு மெசேஜை நம்ம பிரிண்ட் பண்ணணும், ஓகேங்களா? அதான் வந்து லாக் சொல்கிறோம், ஓகேங்களா? ரைட்னா லாக், ஓகேங்களா? ஸோ ஒரு மெசேஜ் வந்து கன்சோலில் நம்ம ரைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த console.log_off இந்த கோட் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம ஸ்ட்ரிங் வந்து யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸ்ட்ரிங் வந்து அப்னா காலேஜ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரிங் கொடுக்கும்போது டபுள் கோட்ஸ் தரணும், ஓகேங்களா? நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். இன்னும் நீங்கள் முன்னாடி பேசிக்கான வீடியோஸ் நம்ம எல்லாம் போட்டிருந்தோம், அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே நம்பர்ஸ் கொடுக்கலாம், ஓகேங்களா? நம்பர்ஸ் கொடுத்தாலும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும் லாகில். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆப்ரேஷன்ஸை கொடுக்கலாம், ஓகேங்களா? ஆப்ரேஷன்ஸ் இல்லைன்னா எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 + 2 வந்து 4ன்னு வருமா? ஸோ இது வந்து பிரிண்ட் பண்ணலாம் நம்ம, ஓகேங்களா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, இதுவே அப்படியே பிரிண்ட் ஆகுமா இல்லை ஆப்ரேஷன் நடந்து 2 + 2 4ஆக பிரிண்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி நம்ம கோட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா அப்னா அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிவிட்டு நம்ம மல்டிபிள் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் மல்டிபிள் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேட்டா வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கமா யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? செப்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செப்பரேட்டர் வந்து கமா வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்னான்னு ஒன்று ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் பண்ணுறோம், காலேஜ்னு பிரிண்ட் பண்ணுறோம், நம்பர் ஒன்று கொடுக்குறோம். இதெல்லாம் ஒரே கன்சோல்குள்ளே இதுக்குள்ளேயே கொடுக்கணும், ஓகேங்களா? ஒரே இதில் கூட இவ்வளோ தூரம் பிரிண்ட் பண்ணலாம் நம்ம. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக கோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஜஸ்ட்டு நான் என்னோடய ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு console.log_off, ஓகேங்களா? இதில் வந்து ஃபஸ்ட் எப்போவுமே ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹலோ வேர்ல்டு தானே பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம முன்னாடி பிரிண்ட் பண்ணிட்டோம், இருந்தாலும் ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஹலோ வேர்ல்டு இது எதுக்கு பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரில, ஆனால் வந்து இது ஒரு டச் மாதிரி ஒரு ப்ரோக்ராமருக்கு ஸ்டார்டிங்கில் இது ஒரு பண்ணால் ஒரு நல்ல ஒரு ஃபீல் தரும். ஸோ நான் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது இன்ஸ்பெக்ட் பண்ணணும். கன்சோல் போனால் இங்கே பாருங்கள் ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி நம்ம அங்கே கொடுத்தது இங்கே பிரிண்ட் ஆகிடுச்சு கன்சோலில், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன தரலாம்? நெக்ஸ்ட்டு வந்து console.log_off சொல்லி ஒரு நம்பர் தரேன், 1 2 3 4 அப்படின்னு சொல்லி நம்பர் தரேன். இங்கே வந்து கடைசியாக செமிகோலன் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? பை த எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் வந்து செமிகோலன் யூஸ் பண்ணணும். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். நெக்ஸ்ட்டு நம்ம நம்பர் பிரிண்ட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் நம்பர் பிரிண்ட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட்டு வந்து console.log_off ஒரு எக்ஸ்பிரஷன் பிரிண்ட் பண்ணுறோம், 2 + 2 அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இது பிரிண்ட் பண்ண என்ன ஒரு கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். 2 + 2 அப்படியே பிரிண்ட் ஆகுமா, இல்லை இந்த எக்ஸ்பிரஷன் சால்வ் ஆகி 4ன்னு பிரிண்ட் ஆகுமா? கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். இங்கே பாருங்கள் 4ன்னு தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட் வந்து நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ரெப்பல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மேட்டில் தான் ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு ரீட் பண்ணோம், ஓகேங்களா? ரீட் பண்ணோம் இந்த என்ன மெசேஜ் கொடுத்துருவோன்னு. நெக்ஸ்ட்டு எவால்வேட் பண்ணோம், ஓகேங்களா? என்ன எவாலுவேஷன் என்ன இருக்குன்னு பார்க்கும். எவாலுவேட் வந்து 2 + 2ன்னு இருக்குது, ஓகேங்களா? அப்போ எவாலுவேட் பண்ணிவிடும், 4ன்னு மாற்றிட்டு பிரிண்ட் பண்ணும். தேர்டு வந்து பிரிண்ட் பண்ணும், அந்த 4 பிரிண்ட் பண்ணிவிட்டு ஃபோர்த்து லூப், இந்த லூப் திருப்பி நடந்துகிட்டே இருக்கும். அந்த ரெப்பல் ஃபார்மேட் தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் இங்கே நமக்கு 4ன்னு தான் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுக்குறது அப்படின்னா ஜஸ்ட்டு console.log_off. இப்போது நான் நம்மளோட சேனல் தரேன், ரீஸ் கமா டெக்கி அப்படின்னு சொல்லித்தரேன், கமா 1 2 3 அப்படின்னு சொல்லித்தரேன், ஓகேங்களா? ஸோ இந்த மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் எப்படி பிரிண்ட் ஆகும்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், ரீஸ் கமா கொடுத்ததால ஒரு ஸ்பேஸ் வந்துச்சு, டெக்கின்னு கொடுக்குறோம், அது ஒரு ஸ்பேஸ் வந்துச்சு, 1 2 3 நம்பர் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் வந்து கன்சோல் பற்றினது. நெக்ஸ்ட்டு வந்து போயிடலாம், நம்ம ஃபாஸ்ட்டாக நெக்ஸ்ட் கான்செப்ட் மூவ் ஆகிடலாம்.
நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா லிங்கிங் ஜேஎஸ் ஃபைல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் ஃபஸ்ட்டு எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கோட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓகேங்களா, கோட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸ்டெப் 2 என்னென்னா கிரியேட் ஏ ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல், ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் கிரியேட் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப் என்னென்னா சேவ் இட் அஸ் app.js இல்லைனா எது வேணால் கொடுக்கலாம், app.js இல்லை new.js. நம்ம நேம் தான், ஃபைலோட நேம் எது வேணால் கொடுக்கலாம், ஆனால் எக்ஸ்டென்ஷனை வந்து .jsன்னு கொடுக்கணும். ஸோ இதுக்கு பேர் தான் எக்ஸ்டென்ஷன் ஓகேங்களா. .js அப்புறம் .html .css. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம .jsன்னு கொடுத்தா தான் அது ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலாக கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ வந்து இது அப்படியே ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸ்டெப் 1 ஓப்பன் த கோட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸ்டெப் 2 வந்து ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுமா, app2.js அப்படின்னு சொல்லித்தரேன் ஓகேங்களா. என்ட்ரு கொடுத்துட்டேன், க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டெப் 3 என்ன பண்ணும் அப்படின்னா அதான் ஸ்டெப் 2 கிரியேட் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் பேஸ்ட் ஆன் இந்த ஃபார்மேட்டில் கிரியேட் பண்ணும், ஃபைல் நேம் .javascript.js ஓகேங்களா. கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது எப்படி HTML கூட லிங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 எம்பட் யுவர் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல். எம்பட்னா நம்ம நார்மலாக ஒரே ஃபோல்டரில் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலையும் HTML ஃபைலையும் வைங்க அப்படின்னு சொல்கிறது தான் இது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஆட் எ ஸ்கிரிப்ட் டேக் ரைட் பிஃபோர் த பாடி க்ளோசிங் டேக் ஓகேங்களா. ஸ்கிரிப்ட் டேக் ஆட் பண்ணணும். ஸ்கிரிப்ட் டேக் ஆட் பண்ணி அது வந்து எங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னா பாடி டேக் க்ளோஸ் ஆகுதில்ல அதுக்கு மேலே வந்து ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செட் த எஸ்ஆர்சி ஆட்ரிபியூட் டு த app.js. ஸோ நம்ம என்ன ஃபைலை வந்து சேவ் பண்ணியிருக்கோமோ அதோட எஸ்ஆர்சி அந்த சோர்ஸ் நேம் வந்து கொடுக்கணும் ஓகேங்களா. சோர்ஸ் எஸ்ஆர்சின்னு சொல்லி ஒரு ஆட்ரிபியூட் டிக்ளேர் பண்ணி அதில் வந்து இந்த நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலோட நேம் தரணும். இதுதான் வந்து HTML கூட லிங்க் பண்ணுறது. ஸோ இது இப்படி லிங்க் பண்ணுறதால திஸ் வில் சீம்லெஸ்லி கனெக்ட் யுவர் HTML அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் அன்லாக்கிங் த ஃபுல் பவர் ஆஃப் யுவர் வெப் ஆப் ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்மளுக்கு வெப் ஆப்பில் கண்டென்ட் எடுத்து தரதுக்கு மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். HTML CSS HTML ஜாவாஸ்கிரிப்ட் கனெக்ட் பண்ணி நிறைய வெப்பில் நம்ம மாடிஃபிகேஷன் நிறைய மேனிப்புலேஷன் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதை அப்படியே பண்ணி பார்த்துலாமா. இங்கே பாருங்கள், நான் முன்னாடியே கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் இப்போது எங்கே ஸ்கிரிப்ட் டேக் நம்ம ரைட் பண்ணலாம் வந்துடும், SCRIPT ஸ்கிரிப்ட் டேக் ஓப்பன் ஆகிடுச்சு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு ஆட்ரிபியூட் செட் பண்ணுறோம் SRC அப்படின்னு சொல்லி. அந்த ஆட்ரிபியூட்டில் இந்த நம்ம கிரியேட் பண்ணல app.js ஃபைல் அதோட நேம் தரணும், app.js அந்த ஃபைல் நேம் வித் எக்ஸ்டென்ஷனோட தரணும் ஓகேங்களா. தந்தாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போது இந்த ஃபைல் எப்படி ரன் பண்ணுறது ஓகேங்களா. இந்த ஃபைல் இப்போது இதில் வந்து console.log அப்படின்னு சொல்லி தரேன். console.log ஆஃப் திஸ் இஸ் JS ஃபைல் அப்படின்னு சொல்லி தரேன். ஸோ இப்போது இது எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ணுறது வெப்சைட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் முன்னாடியே ஒன்று சர்வர் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து கோ லைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ உங்களோட லேப்டாப்பில் நார்மலாக இது இருக்காது. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா எக்ஸ்டென்ஷன் போகணும் ஓகேங்களா. எக்ஸ்டென்ஷன் போயிட்டு லைவ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணாலே லைவ் சர்வர்னு ஒன்று வரும் ஓகேங்களா. இந்த எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது இன்ஸ்டால் பண்ண உடனே இங்கே ஒரு ஆப்ஷன் வந்துடும் கோ லைவ் அப்படின்னு சொல்லி. ஸோ HTML ஃபைலுக்குள்ளே நீங்கள் வரும்போது இந்த கோ லைவ்னு சொல்லி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு டேரெக்டாக அந்த வெப் பேஜோட கண்டென்ட் வந்து நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும் ஓகேங்களா. நம்ம HTML ஃபைலில் எதுவுமே இல்லை, அதனால் பிளாங்காக இருக்குது. இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணி கன்சோல்குள்ளே போயிடுறோம். கன்சோல்குள்ளே போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறோம் ஓகேங்களா. ரிஃப்ரெஷ் பண்ணால் நம்மளுக்கு பழைய கண்டென்ட் வருது. ஏன் அப்படின்னா இங்கே நான் மாற்றவே இல்லை, app.js கொடுத்துட்டேன், app2.js கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ போயிட்டு இங்கே பாருங்கள் ரிஃப்ரெஷ் ஆகி திஸ் இஸ் JS ஃபைல் அப்படின்னு சொல்லி வந்துச்சு ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து நம்ம JS வந்து HTML கூட கனெக்ட் பண்ணி நம்ம வந்து வெப் ப்ரௌசரில் யூஸ் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ தேர்டாக பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ் ஓகேங்களா. ஸோ இட் இஸ் யூஸ் டு ஆட் எம்பெடட் எக்ஸ்பிரஷன் A+B இன் a string ஓகேங்களா. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா எம்பெடட் எக்ஸ்பிரஷன் ஆட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிங்கில் ஓகேங்களா. ஸ்ட்ரிங்கில் இப்போது ஒரு ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் யுவர் பே A+B rupees அப்படின்னு சொல்லி தரோம். யுவர் பே அப்படின்னா நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கில் தரோம். ஸ்ட்ரிங் இது வந்து கேரக்டராக இருக்குது. ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்கில் தான் தரணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து இதுவும் கேரக்டராக இருக்குது, சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டராக இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங்கில் தரோம். இங்கே வந்து வேல்யூ நம்ம கொடுக்கணும். வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா இங்கே கமா போட்டு இது தனி இதாக தான் கொடுக்கணும் ஓகேங்களா. நிறைய எக்ஸ்ப்ரெஷன் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் சேர்ந்து ஒரே எக்ஸ்ப்ரெஷனாக கொடுக்குறோம். பட் ஆனால் நம்ம
டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ் யூஸ் பண்ணால் இங்கே பாருங்கள், டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது யூஸ் பண்ணுறது மூலயமா நம்ம பேக் டிக் யூஸ் பண்ணுறோம். பேக் டிக் அப்படின்னா உங்களோட எஸ்கேப் கீ இருக்கும் லெஃப்ட் சைட் கார்னரில், இந்த பேக் டிக் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் லெஃப்ட் சைடில் இருந்து வர மாதிரி. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு யுவர் பே, இதில் ஸ்ட்ரிங் எது வேணால் அப்படியே எழுதிக்கலாம், நம்ம டபுள் கோட்ஸ் போட தேவையில்ல. நெக்ஸ்ட்டு இங்கேயும் ஸ்ட்ரிங் அப்படியே எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட்டு நீங்கள் எதாவது வேல்யூஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னா இங்கே நான் லெட் ஏ பி அப்படின்னு சொல்லி வேல்யூஸ் 2 கொடுத்துருக்கேன். ஸோ வேல்யூ எக்ஸ்பிரஷன் ஏதாவது கொடுக்கணுன்னா ஜஸ்ட் டாலர் சிம்பிள் போட்டுக்கணும். டாலர் சிம்பிள் போட்டுக்கிட்டு நம்ம செட் பிரேசஸ் போடணும். ஓகேங்களா? செட் பிரேசஸ் போட்டு உள்ள எக்ஸ்பிரஷன் போடணும். ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து வேல்யூஸாக இது எடுத்துக்கும். இதுக்குள்ளே கொடுக்குறதுலாம் வேல்யூஸாக கணக்கு எடுத்துக்கும், வெளியே கொடுக்குறதெல்லாம் நம்ம இதை ஸ்ட்ரிங்காக கணக்கு எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ அதான் வந்து யூஸ் டு ஆட் எம்பெடட் எக்ஸ்பிரஷன். எம்பெடட் எக்ஸ்பிரஷன் ஆட் பண்ணுறதுக்கு, இதில் ஆட் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரிங்கில் ஆட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது டெம்ப்ளேட் லிட்டல்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு நான் வந்து 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். லெட் ஏ ஈக்குவல் டு 20 தரேன், லெட் பி ஈக்குவல் டு 13 தரேன். ஸோ console.log ஆஃப், இப்போது நார்மலாக பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா யுவர் பில் அப்படின்னு சொல்லி இந்த இதே பிரிண்ட் பண்ணணும். 20 + 10 இந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு திருப்பி கமா போட்டு ருபீஸ், இது திருப்பி டபுள் கோட்டில் தரணும். அப்போ தான் இது ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், யுவர் பில் 30 ருபீஸ் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஓகேங்களா? ஆனால் சேம் எக்ஸ்பிரஷன் தான், சேம் அவுட்புட் தான் நம்மளுக்கு வரும். நம்மளுக்கு ப்ரோக்ராமருக்கு ஈஸியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இது கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? console.log ஆஃப் பேக் டிக் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது எஸ்கேப் கீக்கு கீழே இருக்குது உங்களோட லெஃப்ட் சைடு கார்னரில், கீபோர்டோட லெஃப்ட் சைட் கார்னரில். ஸோ பேக் டிக் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது இதில் வந்து நம்ம அப்படியே கொடுக்கலாம், நம்ம டபுள் கோட்ஸ் போடாமல் ஸ்ட்ரிங்கை கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வேல்யூஸ் கொடுக்கும்போது டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு செட் பிரேசஸ் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்குள்ளே நம்ம எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம். 20 + 10 கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ருபீஸ் அப்படின்னு சொல்லி இது தரும், ஸ்ட்ரிங்கு தரும், கடைசியாக செமிகோலன் இது கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் அவுட்புட் பாருங்கள், சேம் அவுட்புட் தான் வருது. ஓகேங்களா? யுவர் பில் 30 ருபீஸ் அப்படின்னு சொல்லி அவுட்புட் வருது. அவ்வளோதான். ஸோ இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது சின்னதாக இருக்குன்றதால ஈஸியாக பண்ணிட்டோம். இன்னும் பெரிய பெரிய எக்ஸ்பிரஷனாக வந்தால் கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அதனால் இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு நீங்கள் எந்த ஃபார்மேட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம ஆப்ரேட்டர்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். அதில் கம்பேரிசன் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், அது மட்டும் இல்லாமல் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட், இன்னும் நிறைய விஷயங்களை இந்த பார்ட் பியில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டே வாங்க. சீரீஸ் வந்து கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க. தென் உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ், நம்மளோட சேனலில் போகிற அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் வரணும் அப்படின்னா இப்போவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். கீப் கோடிங், கீப் லேர்னிங், அண்ட் பை பாய்.